நீங்க ரொம்ப நாளா கேட்டிருந்த சிம்பிளான டிசைன் எப்படி பண்ணலாம் இந்த வீடியோஸ் ஃபுல்லாவே பார்க்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்ணுங்க சிஸ்டர் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பண்ணலான்னு தான் பண்ணது. அதே மாதிரி இதுல வந்து ஸ்டிச்சிங் வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாளாவே நான் ஃபுட்டர் இல்லாம ரிமூவ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணியிருப்பேன். அதை ஸ்டிச்சிங் போட்டிருப்பேன். அதை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது எப்படி ஸ்டிச் பண்றது சிஸ்டர் சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்டா அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி ஸ்டிச் பண்ணு சொல்லிட்டு. இந்த நெக் எப்படி பண்றது சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். நான் தான் உங்கள் ரெஜினா. வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இப்பதான் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாவே வந்துடும். ஆக்சுவலி இந்த டிசைனோட ஃப்ரண்ட் டிசைன் தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருந்தேன், ஸ்லீவ் டிசைன் வந்து போட்டிருந்தேன். அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங் வீடியோவாக கிளியராக போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள், அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜெர்லின் வந்து 3 லைன்ஸ் வந்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் சுகர் பீட்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சிம்பா தான் யூஸ் பண்ணுறேன். சிம்பா நல்லாவே இருக்குது. ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய பேர் கேட்டது என்னன்னா, எனக்கு வந்து சிம்பா வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள் சிஸ்டர், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் ப்ரிஸ்டோ யூஸ் பண்ணியிருக்கேன், நிறையா வந்து அந்த டைப்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் சிம்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். பட் நல்லாவே இருக்குது. எல்லா பீட்ஸுமே பார்த்தா ஈவனாக இருக்குது. ஸோ ப்ரிஸ்டோவில் கூட ஒரு இது வந்து கொஞ்சம் அன்ஈவன், ஒன்று வந்து வீக்காகவும் இல்லை ஒன்று வந்து ஸ்மால் சைஸ்லும் அப்படி தான் இருந்திருக்கு. பட் சிம்பா குட் தான். நான் கஸ்டமர்கிட்ட கேட்ட வரைக்குமே குவாலிட்டி நல்லா இருக்கு, வாஷ் பண்ணி எதுவும் வந்து ஃபேட் ஆகலை சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு சுகர் பீட்ஸால ஒரு லைன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3mm பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு லைன் வந்து போட்டுட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பா சுகர் பீட்ஸால இன்னொரு லைன் வந்து போட்டுக்கிறோம். ஸோ நான் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண சொல்லிட்டு எல்லாமே என்னோட ப்ராடக்ட்டை டேக் பண்ணுறேன். வேணும்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. அதனால் நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்க மாட்டேது சிஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்னு எல்லாத்தையுமே நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பாருங்கள். அதே மாதிரி ப்ராடக்ட்ல நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒன்று வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் ஸ்கேல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி ஸ்கேலப் வந்து வரைகிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்கேலுமே நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்கி வச்சிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான், நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸாலே அந்த ஸ்கேலப் டிசைன் போட்டிருக்கலாம், அதில் வந்து நான் போடுறேன். கரெக்டாக அந்த எஜ்ஜுக்கிட்ட வரும்போது அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே வாங்க. ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸாலே அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து போட்டுக்கிறோம். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் சொல்லிட்டு எல்லாமே ஒரு லாங் வீடியோவாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஒரு லாங் வீடியோவாகவும் நான் போடுறேன். ரொம்ப நாளாகவே ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸையும் நான் வந்து வீடியோஸ் போட்டது, ஸ்டிச்சிங் வீடியோஸ் போடும்போது நான் வந்து ஃபுட்டர் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எப்படி சிஸ்டர் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் ஃபைனலில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள் ஃபைனல் வரைக்கும் வீடியோஸ். இப்போ அங்கெல்லாம் வந்து மோட்டிவ் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக மார்க் பண்ணிட்டு வரேன். ஜஸ்ட் வந்து என்னென்ன வேணும்னா நம்மளுக்கு வந்து வீட் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு லெஃப்ட் ரைட்டு சென்டரில் போட்டுட்டு 3mm பீட்ஸை வந்து அந்த எஜ்ஜில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸால் ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டு சுகர் பீட்ஸ் ஒரு 4 இல்லை 5 வச்சுக்கோங்க. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக 2mm பீட்ஸு ஒரு 3mm பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி முடிச்சுக்கிறோம். இது ஒரு மோட்டிவ் மாதிரி சிம்பிள் டிசைன் தான் பார்க்க, ஆனால் லுக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டமர் வந்து ஒரு சிம்பிளாக ஒர்க் வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் வேணும்னா இந்த டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்னை வந்து டேக் பண்ணுங்கள். நானும் பரவாயில்ல நம்ம டிசைன் வந்து நிறைய பேர் ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9025202494 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்குமே கிட்ட கேட்டவங்க எல்லாருக்குமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்கேலப் அந்த கேப் இருக்கணும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோனும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோனுமே நான் வந்து இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பவும் சிம்பிளான ஒர்க்கு தான், உங்களுக்கு ஈஸியாகவும் முடிக்கிறதுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் டைம் சேவ் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டமர் வந்து கேட்பாங்க, எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போதும், எனக்கு ரொம்ப ஹெவியாக வேணாம் அப்படி கேட்கும்போது இந்த டிசைன் நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம். சஜஷன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன், நல்லாவே இருக்குது. இப்போ குந்தன் ஸ்டோனுக்குலாம் இது பெட்டர், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கங்கே புட்டாஸ் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3mm பீட்ஸை வச்சு அதை சுற்றி சுகர் பீட்ஸால் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். அது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில்
நம்மளுக்கு புட்டாஸா கிடைக்கும். ஸோ ஃபுல்லாகவே அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். இதோட வீடியோஸை வந்து ஸ்லீவ் வீடியோ நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். அதே தான் புட்டாஸ் தான் ஃபுல்லாகவே நம்ம பண்ணிகிட்டே வரோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, ஆர்டர்ஸ் எதுவும் வரலன்னா ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வரும். நம்ம ஒர்க்கை வந்து ப்ரொமோட் பண்ண நம்ம தான் நம்மளை ஒர்க்கை ப்ரொமோட் பண்ணணும். ப்ரொமோட் பண்ண ஒர்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு போய் ரீச் ஆகும். அவங்க மூலிமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், டிசைன் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகவும் ஆகலாம் எல்லாருமே. ஸோ ஜஸ்ட் முடிச்சுட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். நெக்குக்கு இதே தான், ஃப்ரண்ட்டில் இதே தான், சேம் இதே தான் நம்ம பேக்குக்குமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரொம்பவும் கிளியராக சொல்ல முடியல. டைம் வந்து கொஞ்சம் எடுக்க முடியல. வீடியோஸ் கொஞ்சம் கண்டினியூஸாக ஒர்க் இருந்ததால. பட் இந்த ஒர்க்கே தான் சேம் நம்ம பேக் நெக்குக்குமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர். அவங்க ரொம்ப நாளாகவே நம்மள்ட்ட தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ப்ளவுஸ்க்கு மேலேயே நம்மளுக்கு வந்து ஆரி ஒர்க்கே போட்டிருக்காங்க. அவங்க கண்டினியூஸாக நம்மளுக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. கஸ்டமர் உங்களுக்கு ரெகுலராக வந்து கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கறது டைமிங். நம்ம என்ன டைமில் சொல்கிறோம், அவங்க 27 சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிட்டிங் பார்க்கணும். அவங்க ஃபிட்டிங்காக இருக்கா, அவங்க அது பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு அதேமாரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டில் ஒர்க் வந்து பண்ணி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து வருதுன்னா இந்த 3 தான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். முக்கியமாக நம்ம டைமிங் தான். நம்ம டைமிங் கொடுத்துட்டோன்னா நம்ம ஃபிட்டிங்கில் கூட ஏதாவது இதுன்னா கூட நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர் வந்து கண்டிப்பாக வர ஆரம்பிப்பாங்க. ஃபைனலாக பேக் டிசைன் இது தான், சேம் ஃப்ரண்ட்டில் பண்ணதே தான் நான் பேக்கில் பண்ணியிருக்கேன். ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் அப்படி தான். கஸ்டமருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்த ஒர்க்கு, நான் கேட்ட மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணி எப்பயுமே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குன்னா சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர், சூப்பராக இருக்குது ஒர்க்கு. அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அவங்களோட பண்ணுற கமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். எல்லாமே பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். நெகட்டிவாக எதுவுமே நீங்கள் எடுத்துன்னு வராதீங்க. பாசிட்டிவாகி கொண்டு போங்க. சப்போஸ் ஏதாவது ஃபிட்டிங் தப்பாக இருந்தால் கூட அதை சரி பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான், ஜஸ்ட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு ஜரி கிட்ட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் திருப்பிட்டு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுறது அதுதான். இது எப்பயுமே நான் நிறையா வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பட் வீடியோஸோட கண்டினியூட்டிக்காக நான் அதையும் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஃபுட்டரை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எப்படி சிஸ்டர் ஸ்டிச் பண்ணுறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். நார்மல் மிஷினில் பண்ண முடியுமா, ஜாக் மிஷினில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறையா டவுட்டு. ஆக்சுவலி நான் வந்து சின்ன மிஷினை இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. நான் மேக்ஸிமம் வந்து ஜாக் மிஷினில் தான் நான் ஒர்க் இப்போ வச்சுருக்கதால நான் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வருதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கும் அது மாதிரி சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோஸில் ஜாக் F5 மிஷின் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஜாக் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் மிஷின் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஜாக்குன்னு இல்லை, எல்லா டைப்பில் இருக்கிறதுமே நம்ம பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதில் ஜாக் மிஷினுக்கு கீழே தான் அந்த டென்ஷன் பாட்டை கீழே ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அந்த ஸ்விட்ச் எதுக்குன்னா ஸ்டிச்சஸ் வந்து ஒரு ஸ்டிச்சராக ஸ்லோவாக விடும். ஆக்சுவலி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ரொம்ப ஸ்பீடெல்லாம் தைக்கிற ஆள் இல்லை. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பேன், அதுதான். பட் ஒரு ஸ்டிச்சாக விழும்போது நம்ம கவனமாக போடுவோம். அதுக்காக தான் அந்த ஸ்விட்சை வச்சு நான் வந்து பண்ணிப்பேன். இது வந்து ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி நெக்கை வந்து பண்ண போகிறோம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஜஸ்ட்டு லைனிங் எடுத்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சுட்டு ஜஸ்ட்டு திருப்புறது ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரியே பண்ணிவிடுங்க. அதை கட் பண்ணிவிட்டு அர்க்கட்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு திருப்பிக்கிங்க. அதுக்கப்புறமா எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லிட்டு ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சப்போஸ் ஷார்ட்டில் பார்க்காதவங்களுக்கு இந்த லாங் வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் டென்ஷன் பார்ட்டு. அதுக்கு கீழே இந்த பட்டன் யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து ஸ்டிச் போட போகிறேன். எப்படின்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். த்ரெட்னா 2 த்ரெட்டுமே வருது. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் நான் ஸ்டிச் வந்து போட போகிறேன். இந்த 2க்கு பீட்ஸ்க்கு நடுவில் தான் ஸ்டிச் போட போகிறேன். உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். தெரியுங்களா? இவ்வளோ தான் போடணும்.
நிறைய பேர் டவுட் இருக்கும், ஸ்டிச் வந்து பேக் சைடில் விடுதான்னு சொல்லிட்டு. சரி, சப்போஸ் அந்த மாதிரி டவுட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். தெரியுதுங்களா, இங்கே தான் ஸ்டிச் விழுந்துக்குது பாருங்கள். ஸோ ஸ்டிச் வந்து விழும், உங்களுக்கு நல்லாவே எதுவுமே லைனிங் வந்து எடுத்துகிட்டு வராது. ஸோ வந்து ஸ்டிச் எல்லாமே கரெக்டாகவே விழுந்துருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா, நல்லா உங்களுக்கு கிளியராகவே காட்டுற மாதிரி தெரியுதுங்க. இந்த இடத்துல ஸ்டிச் விழுந்துருக்கு. பேக் சைடில் காட்டுறேன் எப்படி வந்து ஸ்டிச் விழுந்திருக்கான்னு. உங்களுக்கு நல்லாவே அழகாக விழுந்திருக்குது பாருங்கள் ஸ்டிச். தெரியுதுங்களா? ஸோ ஸ்டிச் விழலாம் யோசிக்காதீங்க, நல்லாவே ஸ்டிச் வந்து விடும். உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு பார்ப்பேன். ஃபைனலாக ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணதுக்கு நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இதுதான். கஸ்டமர் வந்து ஆரஞ்சு கலரில் பேக்கில் வந்து கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, அது வந்து டேசல்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டேசல்ஸ் நம்ம வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுட்டோம். ஸ்லீவுக்கு இதுதான் நம்ம பண்ணது. ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இதுதான். அவங்க பிரின்சஸ் கட் கேட்டிருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரின்சஸ் கட்டுமே பண்ணி கொடுத்துட்டோம். ஃபைனலாக ஃபுல்லாகவே முடிச்சு நம்ம வந்து எடுத்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிட்டோம். அவங்க கஸ்டமர் வந்து ஃபிட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கேட்டேன். எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.